ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கேங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் செய்கிறேன். இப்போ இந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. கடைகளில் விற்கிற பாக்கெட் மாவு இல்லைன்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி மாவையும் நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது அதே கப்பில் நம்ம 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிப்பு தயிர் இல்லை புளிப்பு இல்லாத தயிர் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்த உடனே எனக்கு மிக்ஸி ஜார் ஃபுல்லாக வந்துடுச்சு. அதனால் ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை எதுக்காக சேர்த்துக்கிறேன்னா தோசை நல்லா செவந்து மொறுமொறுன்னு கிடைக்கும். அதனால தான் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம எடுத்த மாவுக்கு 1/2 கப் அளவு தயிரும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நமக்கு மாவு கிடைக்கும். பாருங்கள், தோசை ஊற்றுற பதத்துக்கு நமக்கு மாவு கரெக்டாக கிடைச்சிருக்கு. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் மாவு இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி அழைச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அடுத்து நம்ம தோசைகள் காய வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தோசையை பரப்பி விட்டுக்குங்க. அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடிப்பகுதி செவந்த உடனே நம்ம திருப்பி விட்டுடலாங்க. நம்ம எப்பவும் போல் நார்மல் தோசை சுடுற மாதிரி தான், ரொம்ப லேட்லாம் எடுத்துக்காதுங்க. தோசை 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. இந்த தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கோம். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அந்த சூட்லேயும் நமக்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. இப்போ ஒரு நல்லா 2 பெரட்டி விட்ட பிறகு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுத்து இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பை அரைச்ச சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான தேங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் 1 கப் ரவையும் அரிசி மாவும் வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.